ஹாய் ஃபேன்ஸ் எல்லாம் காலை வணங்குங்க. 5 விளையாது 50 விளையாது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் 5 வயதில் சின்ன குழந்தைகளே அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சுட்டி காட்டுங்கள், கெட்ட விஷயங்களையும் சுட்டி காட்டுங்கள். ஓகே, நாம் எதை சிறு வயதில் விழுகிறோமோ அது பெருவயதில் விளைஞ்சி நிற்கும். அதனால் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பிள்ளைங்களை தைரியமாக வளங்கள், தன்னம்பிக்கையோடு வளங்கள். உண்மையை பேசுவது என்று சொல்லி கொடுத்து வளங்கள். கோவப்படுற இடத்துல கோவப்படணும், சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷப்படணும். குழந்தைகளுக்கு மெயினாக நீச்சல் கற்றுக் கொடுங்கள், மரம் ஏறுதல் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரைனிங் கொடுங்க, அரை மணி நேரம் ஓட விடுங்க. போய் அந்த தந்தி மரத்தை தொட்டுட்டு வா அப்படின்னு 2 பசங்க எல்லாம் சிட்டி பசங்களாக இருக்கலாம். இந்த விளையாட்டுகள்லாம் சொல்லிக் கொடுங்க. நம்ம ஸ்கூலில் ட்ரைனிங் எடுக்கிறது வேறு, நம்ம வீட்டில் ட்ரைனிங் எடுக்கிறது தான் அங்கே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் இன்றைக்கி எஜுகேட்டட் எல்லோரும் படிச்சிருக்காங்க. ஓகே, சும்மா இருக்கிற நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு பறவைகள் எது, விலங்குகள் எது என்று சுட்டி காட்டி குழந்தைகளை வளங்கள். அதனால் தாய் தப்பன் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் பிள்ளைங்க மனசில் அது எடுத்துக்கொள்ளும். ஓகே, தாய் தப்பன் உண்மையாக பேசிவிட்டு அதற்கப்புறம் நாம் பொய்யாக பேசும்போது குழந்தைங்கள் மாறுபடும். ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்க அதை திங்க் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், குழந்தைங்க வளரும்போது தடம் புரண்டு அதுங்கள் எந்த திசையில் பேசுவோம் என்றே அதுங்கள் வளர்ந்துவிடும். கடைசியில் அந்த ஆயுதம் யாரை தாக்கும்? நம்மளை தான் தாக்கும். ஓகே, ஆப்பிள் பழம் இருந்தால் கடித்து சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் இருந்தால் உரித்து சாப்பிடலாம், வாழைப்பழம் இருந்தால் வாங்கி சாப்பிடலாம். ஓகே, ஒரு முள்காயை உருவாக்கினோம்னா என்ன செய்ய முடியும்? கையில் பிடிக்க முடியாது, வாயில் வைக்க முடியாது. ஓகே, அப்படித்தான் நாம் என்ன செய்கிறோமோ, என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். ஓகே, குழந்தைய வச்சுருக்கவங்க அனைவருக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். ஓகே, எத்தனையோ பேர் குழந்தைங்களை இழந்திருக்காங்க. சரிங்களா, நீச்சல் தெரியாமல், மரம் ஏற தெரியாமல், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள்லாம் சந்தோஷம் அதுங்கள் தான். பிள்ளைங்களெல்லாம் பயப்படக்கூடாது. பூச்சி இருக்காதுன்னா தைரியமாக அடிங்க கம்பெடுத்து அப்படின்னு சுட்டி காட்டணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஐயோ அப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. அடி கம்பெடுத்து அடி அப்படின்னா அதுங்க துணிச்சலோடு வளர ஆரம்பிக்கும்.